குளிக்கிறப்பா. நான் குளிச்சுட்டு வரேன், சாப்பாட்டை போடுங்க. சரியான பசியாக இருக்குது எனக்கு. என்ன சாப்பாடு உண்டாக்கி? என்னப்பா இன்றைக்கும் சமைக்க இல்லையே? நேற்று சமைச்சதை எடுத்து வச்சுக்கிறீங்க. சூடாக்கி தானே வச்சுருக்கிறேன். எங்கள் 2 பேருக்கும் ஒவ்வொரு நாளும் சமைக்கிறதே. ஃப்ரிட்ஜில் இருந்ததை எடுத்து சூடாக்கி வச்சுருக்கிறேன், சாப்பிடுங்க. ஓ, அதுவும் சரிதான். குடும்பமாக பிள்ளைகளோட இருந்து அவ்வளவு சந்தோஷமாக சாப்பிட இடத்துல இப்போ நாங்கள் 2 பேரும் இருந்து சாப்பிட வேண்டியதாக கிடக்கு. சரி சரி, சாப்பாட்டை போடுங்க. என்னப்பா டிவி அங்கேயே ஓடுது? டிவியை போட்டுட்டு என்னெல்ல பார்த்து கொண்டிருக்கிறீங்க? அப்படி என்ன யோசனை உங்களுக்கு? நாங்கள் இங்கே வந்து 30 வருஷத்தில் கல்யாணம் கட்டி பிள்ளைகளை பெற்று எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தோம். ஆனால் இந்த 30 வருஷம் எவ்வளவு கெதியாக போட்டுது. இப்போ நாங்கள் தனிமையாக வாழ வேண்டியதாக கிடக்குது. ஓமாப்பா, பிள்ளைகள் பக்கத்தில் இல்லாமல் இனி மிச்சம் இருக்கிறவங்களோட வாழ்க்கையை எப்படி இனி தனிமையில் வாழ்ந்து முடிக்க போகிறோமோ தெரியாது. உள்ள வாங்க உள்ள வாங்க. எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறேன். நீங்க வேலையில இருக்கீங்க. உங்களோட காலேஜிட்டு போவேன் வந்தா வேலையில இருக்கிறீங்க. ஒரு அலுவலும் இல்லை, நாங்க தாராளமா கதைச்சிட்டு போகலாமா? பிள்ளைகளுக்காக வேற இடத்து படிக்க போட்டினேன். வீட்டை இருக்க தனியாக இருந்து ஒரே யோசனையாக இருக்கு. என்ன அதான் நான் ஒருக்கவங்கிட்ட வந்து இருந்து கதைச்சு கழிச்சிட்டு போக மாட்டுட்டு வந்தேன். உண்மைதான் கமலாக்கா, தனிமைங்கிறது ஒரு பொல்லாத நோய். அது அனுபவிக்கிற ஆக்களுக்கு தான் அதிൻ്റെ வேதனையும் வெளியும் விளங்கும். அது இப்போ பார்த்தீங்கன்னா எங்கட ஆக்களுக்குள்ள நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இப்போ வருகுது. அதுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும். மனம் விட்டு பேசுறதுக்கு ஆக்கள் இல்லையே என்றால் அடுத்தது என்ன? அடுத்தது என்ன? மனநோய் தான். வாழ்க்கையில் நாங்கள் தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இப்படி தனிமையாகும் என்று யாருமே நினைக்க இல்லை. திடீரென்று இப்படி மாற்றம் வரைக்குள்ள வழி தெரியாம நிக்கிறோம். இதுக்கு என்ன செய்யலாம்? இதுக்கு என்ன வழி இருக்கு? வழி இல்லாம இருக்காது. இந்த தனிமை என்ற நோயை தீர்க்கிறதுக்கு நாங்க தான் வழியை கண்டுபிடிக்கணும். முயற்சி செய்வோம். ஓ அப்படியா? சந்தோஷமா. இங்க பக்கத்துல தானே கிடைச்சிருக்கு. இங்க கிடைச்ச சந்தோஷம் தானே? ஆமா. இல்லப்பா, தூர இடத்துல தான் கிடைச்சிருக்கு. சரியம்மா, வேற வழி இல்லைன்னா என்ன செய்யறது? கிடைக்கிற இடத்துக்கு தான் போய் ஆகணும். நீ என்ன நினைக்கிற? எப்படிங்க? என்ன சொல்றதுன்னே தெரியல. பாத்தியாம்மா, நம்ம இங்கே வந்து ரொம்ப வருஷம் ஆகலை. ஆனால் அதுக்குள்ளே நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வெளியில் போயிட்டாங்க. இங்கே நம்ம ஈழத்தமிழ் நண்பர்கள் நிறைய பேர் இந்த தனிமையை பற்றி பேசியிருக்காங்க. இப்போது நமக்கும் அந்த நோய் பிடிச்சிடும் போல் இருக்குது. இது காலத்தின் கட்டாயம். நம்ம சீக்கிரம் அதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா நம்மளும் இந்த நோயால் அவஸ்தைப்பட போகிறோம். என்னப்பா யோசனை? சமைச்சு வச்சு போட்டு யோசிச்சு கொண்டிருக்கிறீர். எனக்கு பசிக்குது, சாப்பாட்டை போடுமே. ஓமப்பா, நாங்கள் என்னத்தை சமைச்சு சாப்பிட்டாலும் பிள்ளைகளை நினைச்சால் சாப்பாடு இறங்குது இல்லையப்பா. நாங்கள் 2 பேரும் சாப்பிட்றதுக்காக ஆசையாக சமைச்சு போட்டேன். பிள்ளைகள் இல்லாமலப்பா தனிமையில் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கொடுமையாக இருக்குது தெரியுமா? அதுக்கு என்னப்பா செய்கிறது? நாங்களும் வாழத்தானே வேணும். நாங்களும் சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பாக இருந்தால் தானே நோய் நொடி இல்லாமல் வாழலாம். ஓமப்பா, இந்த தனிமையாக வாழுற கொடுமைக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணுமப்பா. பார்ப்போம், அதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை கண்டுபிடிப்போம். இப்போ சாப்பாட்டை போடும், எனக்கு பசிக்குது.
என்னப்பா நான் வந்தது கூட தெரியாம இவ்வளவு ஆழ்ந்த யோசனையில இருக்கிறீங்க? போட்டு வச்ச கோப்பியும் மாறி போயிட்டு என்ன எப்படி இருந்து யோசிச்சு என்ன செய்ய போறீங்க? ஒன்றும் இல்லை, இந்த அடப்பட்ட வாழ்க்கையில் எப்படி தனியே இருந்து யோசிச்சு கதியில மனநலத்த மந்திரம் போல இருக்கு. அதுக்கு தானப்பா நான் சொல்றேன், நாங்க ஒரு வழியை கண்டுபிடிக்க வேணும். இப்படியே இருந்து யோசிச்சா எதுவுமே நடக்காது. எங்களோட தனிமையை போக்குறதுக்கு நாங்க ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு அதுல எல்லாரையும் சேர்த்து பயணிக்க வைக்க வேண்டியதுதானே. இருங்க, கோப்பி ஆறிட்டு நான் வேற கோப்பி போட்டு கொண்டு வரேன். சும்மா யோசிக்கிறத விட்டுட்டு எழும்பி வெளியால சும்மா போயிட்டு வாங்க. அப்பா, இன்றைக்கு பிள்ளைகள வரையினம் எழும்புங்க. நான் சமைக்க வேணும், கடைகளுக்கு போய் கொஞ்சம் சாமான் வாங்கணும். எழும்பி எனக்கு கொஞ்சம் உதவியும் செய்யுங்க, குடிச்சிட்டு வாங்க. பிள்ளைகளோட பெரிய சந்தோஷம் தானே. இந்த வாரம் 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 அப்பா, பிள்ளைகள் வந்துட்டு நம்ம வாங்க வாங்க. வாங்க வாங்க. பார்த்து எவ்வளவு நாளா போயிடுச்சு. எப்படி இருக்கிறீங்க பிள்ளைகள் நீங்க? சும்மா இருக்கிற மாமி, வீடு வேலை ஓடி திரியறதால இங்க விரை கிடைக்கவே இல்லை. நீங்களும் இங்க வராதால நாங்கள் தனிமையா போயிட்டோம். இந்த தனிமை என்ற நோயை வெளியே சொல்ல முடியாம எத்தனை பேர் மனசுக்கு போட்டு வேதனைப்பட்டு இருக்கிறோம். அப்பா, உங்களோட கவலை எங்களுக்கு விளங்குது. நாங்க என்ன விரும்பி அவங்கள தனிமையில விட்டுட்டு போறோம். எங்களுக்கும் படிப்பு, வேலை, எதிர்கால வாழ்க்கையாண்டு வழி இடத்துக்கு போக வேண்டி இருக்குது. உண்மைதானம்மா, எங்கள் நாடுகளிலையும் இப்படி வெளியிடங்களுக்கு போய் படிக்கிறதுக்கு தான். ஆனா எங்களை சுத்தி சொந்தக்காரர் இருக்கத்தால எங்களுக்கு அந்த கவலை தெரியல. இல்லை, என்ன செய்யறது? விரும்பியோ விரும்பாவிட்டாலும் நாங்க என்ன ஏற்றுக்கொண்டுதான் வாழ வேணும். அதுக்காக இப்படியே தனிமையில இருந்து யோசிச்சு ஒரு பிரயோசனமே இல்லை. எங்கள் வீட்லயும் இதான் பிரச்சனை. நீங்க தான் உங்களை தைரியமா வச்சிருக்கணும். அதுக்கு என்ன வழின்னு கண்டுபிடிங்க. எங்களுக்கு நீங்க முக்கியம். அதைத்தான் நான் வீட்லயும் சொல்றேன். அப்பா, உங்கள் மாதிரி தனிமையில வாழ்றாக்களுக்கு முதல்ல ஒரு நல்ல வழி தேவை. அது என்ன வழி என்று நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நாங்கள் தனிமை என்ற நோயில இருந்தும் மன அழுத்தம் வராமலும் நல்ல சுகத்தோடையும் வாழ ஒரு நல்ல வழியை கண்டுபிடிப்போம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று எங்களோட முன்னோர்கள் சொல்லியிருக்கணும். அப்போத்தான் எதிர்காலத்தில் பிள்ளைகள் பேரு பிள்ளைகள் என்று மகிழ்ச்சியாக வாழலாம். அதுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம். நீங்க வந்தது எனக்கு சரியான சந்தோஷமா இருக்குது. குசுனிக்கு நின்று கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சு கொண்டு இருந்தேன் நான். இப்போ எல்லாருக்கும் அதே நிலைமை தான். நீங்கள் தனியாக இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களோட வந்து கொஞ்சம் நேரம் வந்து கதைச்சிட்டு போவோம்ண்டு எல்லாரும் சேர்ந்து வந்த நாங்கள். இனி வரும் காலத்துல நாங்கள் இப்படி சேர்ந்து இருந்து தான் பழக வேணும். அப்போதான் தனிமை என்ற நோயிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளலாம். நாங்கள் எல்லாரும் நினைச்சா சிரமம் இல்லாத ஒரு வழி இதுதான். ஆனால் இதை விட வேறு வழிகளே நாங்கள் செய்யலாம். எங்களுக்கு இதுவே நல்ல உதாரணம். தனிமை என்ற நோய்க்கு இதை விட வேறு மருந்து இருக்குன்னு எனக்கு தெரியல. தனிமரம் தோப்பாகாதான்னு சொல்லி முன்னோர் சொன்னலாம் எங்களுக்காக தானே. நிறைய விஷயங்கள் எங்கள்கிட்ட இருந்து தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளினோம். நாங்கள் இப்படி சந்திக்கிற இந்த விஷயம் கூட பிற்காலத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும். இதே போலதான் நாங்கள் அடிக்கடி சந்திக்க வேணும்.
அப்போதான் தனிமையாக இருக்கிறோம்ன்ற நினைவே வராது. வணக்கம். வணக்கம். உங்களை எல்லாரும் இப்படி ஒன்றா பார்க்க இவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பிறகு என்னம்மா தனிமை என்று கவலைப்படுறீங்க? இப்படியெல்லாம் இருக்கிற சந்தோஷம் தானே.